இந்த வீடியோல ஒரு ஃபீனால் கூட நைட்ரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகே. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஸோ ஃபீனால் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா டைலூட் நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. டைலூட் நைட்ரிக் ஆசிட். அப்போ டைலூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அந்த நைட்ரேஷன் எய்தர் ஆர்த்தோ இல்லைனா பேராத்தில் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகே. பிகாஸ் ஆல்கால் இஸ் த ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இஸ் கரெக்ட். அப்போ நமக்கு வந்து பேரா பொசிஷன் நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும். ப்ளஸ் ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அப்போ எது மேஜர் ப்ராடக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டாக வந்து இருக்கும். பேரா பொசிஷன் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்டாக வந்து இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டைலூட் நைட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஃபீனாலில் ஒரு கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து நமக்கு வந்து இங்கே ஃபீனால் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபீனாலில் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொசிஷனுமே நமக்கு போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிடும். ஓகே. இங்கே நமக்கு வந்து ஃபீனால் வந்து இருக்குது. 3 பொசிஷனுமே ஆர்த்தோலையும் நமக்கு வந்து நைட்ரோ குரூப் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ பேராலையும் நைட்ரோ குரூப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ டேஷ்லையும் நமக்கு வந்து நைட்ரோ குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ 3 பொசிஷனுமே நமக்கு வந்து நடக்கும். இட்ஸ் கரெக்ட். அப்போ நமக்கு வந்து டைலூட் நைட்ரிக் ஆசிட் கொடுத்தா நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் அண்ட் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் வந்து கொடுத்தா நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஓகே. ஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சென்சிட்டிவ். நீங்கள் ரியேஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மாற்றினாலும் ஒரு சால்வெண்ட்டுக்கு பதிலாக ஒரு CS2 யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கான்சன்ட்ரேட் பதிலாக நைட்ரிக் டைலூஷன் யூஸ் பண்ண டைலூட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ நீங்கள் ஆல்கஹாலில் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எழுதும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும்.